பொன் வில்சன் அவங்கள்ட்ட துவங்குறேன். எப்படி சார் கவர்ச்சி திட்டம் இல்லாத தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு தாவேக்கா சொல்கிறாங்க, உங்களுடைய பார்வை? இல்லை, இது கவர்ச்சி இல்லைன்றது எதற்காக அந்த கவர்ச்சி வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா கவர்ச்சினாலே அவங்களுக்கு கோவம் வரும். கவர்ச்சி இல்லாத பட்ஜெட்டு அப்படின்னா அது உண்மைதான். கவர்ச்சி இல்லாத பட்ஜெட் அப்படின்றது வேற மக்கள் எதிர்பார்க்கிற பட்ஜெட்டா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஏன்னா நிர்வாக ரீதியாக ஒரு வர்த்தக நிறுவனத்திற்கோ இல்லை கம்பெனிக்கோ வேறு எதுக்கோன்னா அது பட்ஜெட்ன்றது வேறு. இது இந்த அரசு போடுற பட்ஜெட் மக்கள் நலன் சார்ந்த பட்ஜெட் அப்படின்றது தான். மக்களுடைய நலன் சார்ந்து என்னென்ன இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். அதில் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியான விஷயங்கள் மக்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இல்லை. முதல் ஒரு விஷயம் சொல்கிறேன். $1.5 trillion 2036 நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்கல்ல. இவங்களுடைய ஆட்சியின் கால வரையறை மக்கள் உத்தரவு கொடுத்தது 2031 வரைக்கும் தான். 2031 வரைக்கும் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்? இப்போ $1.5 trillion கிட்டத்தட்ட 135 லட்சம் கோடி. இன்றைக்கு ஜிஎஸ்டிபி உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது 40 லட்சம் கோடி. 35 லட்சத்துலேருந்து 40 லட்சம் தொற்றுக்குது. அப்போ என்னன்னா இந்த 40 லட்சம் கோடி இப்போ இதை நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ அதிகரிப்பீங்க? அது உண்மை நிலையை சொல்லணும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வேற இப்போ லாங் டேர்ம் திட்டங்கள் சிலது இருக்கும். நீங்கள் பாலம் கட்டுறதோ இல்லைன்னா மெட்ரோ திட்டமோ இந்த மாதிரி துறைமுகம் கட்டுறதோ இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கும். அது 5 வருடத்தில் முடியாது. அது 10 வருட டார்கெட்டு 15 வருட டார்கெட்டுன்னு சொல்லலாம். இது நீங்கள் 5 வருஷத்துக்கு எவ்வளோ முடியும் அப்படின்றது சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இல்லை. ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கை இவங்க எனார்மஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ 3 லட்சம் கோடிக்கு எதிர்பார்த்தது இல்லைன்னு சொல்கிறீங்க. 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்கன்னா இவங்க 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட இவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது கணக்கு போட்டாலே வந்துடும் போல, அந்த அளவுக்கு இருக்குது. இல்லை, ஒரு நிதி ஆதாரங்களுடைய அடிப்படையில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த அரசு செஞ்சுருக்குல்ல. இல்லை, நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் செய்கிறாங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயம் இப்போது 150 நாள் வேலை திட்டம் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ 150 நாள் வேலை திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசு 125 நாள் சொல்லிடுச்சு. 60-40 பங்கீடுன்னு சொல்லிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டை மட்டும் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 70 லட்சம் குடும்பங்கள் அதில் பதிவு செய்திருக்காங்க. 90 லட்சம் பேர் வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலையை செய்கிறாங்க. 90 லட்சத்துலேருந்து 92 லட்சம் கொரோனா டைமில் உச்சபட்சத்துக்கு போச்சு. 65 லட்சம் 70 லட்சம் 75 லட்சம் இப்படி கிட்டத்தட்ட 2010 தொடர்ந்து வேலை செய்துட்டு வராங்க. சராசரியாக பார்த்தா கூட தமிழ்நாட்டில் 70 லட்சம் பேர் அதனால் பயனடைகிறாங்க. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50-55% பேர் பெண்கள். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இன்றைக்கி ஜி திட்டத்தில் இந்திய அளவில் 50-55%. தமிழ்நாட்டில் 85% பெண்கள். கிராமப்புறத்தில் பெண்கள் தான் 85%. அப்படி இருக்கும்போது அந்த பெண்கள் பயனடைகிற அந்த திட்டத்தில் இப்போ 60-40 மத்திய அரசு சொன்ன பிறகு 125 நாள்னா குறைந்தபட்சம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் நம்மளுடைய ஆண்டு கொடுக்க வேண்டியதே 12,500 கோடி தேவை. அதுக்கு 12,500 கோடி. இவர்கள் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, கூட 25 நாள் நாங்கள் கொடுப்போம், 150 நாள் ஆக்கியாச்சு. இப்போ அந்த 25 நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா 6,500 கோடி தேவைப்படும் குறைஞ்சது. மொத்தம் கிட்டத்தட்ட 18,500லேருந்து 20,000 கோடி தேவைப்படும். இப்போ அந்த 25 நாள் கூடுதலுக்காக இவங்க ஒதுக்கின நிதி 100 கோடி. இப்போ 100 கோடி எந்த கணக்கில் அவங்க ஒதுக்கியிருக்காங்க? இது ஒரு கேள்வியாக வரும். அதே மாதிரி மீனவர் நலன் எடுத்துக்கிட்டால் இப்போ மீனவர்களுக்கு 8,000 மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்குறது. அதே மாதிரி மீன் குறைவாக கிடைக்கிற காலத்தில் 6,000 கொடுத்துருந்தது. இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது அந்த மீன் குறைவாக கிடைக்கிற காலத்தை பற்றி சொல்லலை. மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் இருக்கிறத 20,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போன்னு தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னார் நம்ம திரு விஜய் அவர்கள். பிரச்சாரத்திலையும் ஒவ்வொரு இடத்துல இப்போ முடியாது அப்படின்னு எங்கேயும் சொல்லலைல்ல சார். நிதி ஆதாரம் எவ்வளவு இருக்கோ அது செஞ்சுருக்கோம், மீதே செய்வோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை சொல்கிறாங்கல்ல பட்ஜெட்டில். இல்லை, அதுதான் கால நிர்ணயம் வேணும் அப்படின்றது, ஒரு காலம் வேணும் அப்படின்றது. இன்னொன்று இப்போ பிரதான கோரிக்கையே என்ன சார், இப்போ மற்றதெல்லாம் இவங்க துறை ரீதியாக
அதெல்லாம் டிப்ளமேட்டிக்காக எல்லா துறை ரீதியாக வந்து செய்கிறது வந்து எல்லாருமே மின்சாரத்துறைக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள செஞ்சு முடிக்கல அப்படின்னா தானே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும். கடந்த நீங்க திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் சொன்ன விஷயம் தானே, எல்லாமே நாங்கள் 5 ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் அதை செய்து முடிப்போம். அதான் 4.5 ஆண்டுகள் கழித்து தேர்தல் வரும்பொழுதா? இப்போ மாதம் 2500 எனக்கு கொடுக்குறேன், நீங்கள் சொல்லிவிடுங்க. நான் வேண்டான்னு சொல்லியே தாராளமாக சொல்லிவிடுங்க. 2031 தேர்தல் வருது, அதுக்கு 4 மாதம் முன்னாடி கொடுக்குறோம் சொல்லிட்டா அதுக்கு மக்கள் முடிவு எடுத்துக்க போகிறாங்க. சொல்லிடலாம்ல. அப்போ தேர்தல் வாக்குறுதிக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு என்ன அர்த்தம்? போன தடவை இதே திமுக ஆட்சி இருக்கும்போது நம்ம தானே விமர்சித்தோம். 28 மாதங்கள் கழித்து தான் 1,06,00,000 பேருக்கு கொடுத்தாங்க 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு. அதுவும் 1 கோடி பேருக்கு கொடுக்கல, பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க. 52 மாதங்கள் கழித்து தான் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு 17 லட்சம் 20 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. மொத்தம் 1,30,00,000 பேர் கொடுக்குறாங்க. 1 கோடி பேருக்கு கொடுக்கல. தோல்விக்கான காரணத்தை திமுகவின் சார்பாக 60 பேர் கொண்ட குழுவை போட்டு தமிழ்நாடு முழுக்க ஆராய்ந்த பொழுது அந்த காரணங்களில் பிரதான முதல் காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் வாக்கு. 1 கோடி பேருக்கு நம்ம கொடுக்கல இந்த 1000 ரூபாய். அந்த அதிருப்தி நிறைய இடத்துல வெளிப்பட்டுச்சுன்ற. அது வெளியிட்டாங்களா திமுக? ஆமாம், அது எல்லா இடத்துலையும் வந்துச்சு. அது எல்லா பத்திரிகையிலையும் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. முதல் காரணம் வந்து இதுதான் அப்படின்றது, முதல் காரணம் இதுதான் அப்படின்றது எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. திமுக மறுக்கல. அது அடுத்தது என்னன்னா, இவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க, ரேஷன் கார்டை கூட சொல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குடும்ப தலைவிகளுக்கும், எத்தனை குடும்பம் இருக்குதோ அத்தனை குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500ன்னு சொன்னாங்க. இப்போ அந்த மீதி 1 கோடி பேருக்கு அந்த 1000 ரூபாய் கூட கொடுக்கலாம்ல. நீங்கள் 1,30,00,000 பேர் கொடுத்துருங்க, 2,30,00,000 ரேஷன் கார்டு, மீதி 1 கோடி பேருக்கு அந்த 1000 ரூபாவது கொடுக்கலாம்ல. அது கொடுக்கல. சரி, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடினா அது எதுக்கு ஒன்றும் பாதியமாக பண்ணுறீங்க? நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, டைம் எடுத்துக்கோங்க. 6 மாதம் கழிச்சு கொடுங்க, 1 வருஷம் கழிச்சு கொடுங்க, சொல்லிவிடுங்க. வேண்டான்னு சொல்ல. இப்போ கூட நீங்கள் வந்து உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா, அது 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சு கொடுங்க, அந்த அரியர்ஸோடு சேர்த்து கொடுத்துருங்க. வேண்டான்னு சொல்ல. இது போல் என்னென்னா, அதே மாதிரி வேலை வாய்ப்பு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபான்னு சொன்னீங்க, முதியோர்களுக்கு மாதம் 3000 ரூபான்னு சொன்னீங்க. எந்த திட்டத்தை இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க? நீங்கள் ஒன்றும் வேணாம். இப்போ பட்ஜெட்டில், இந்த பட்ஜெட்டில் சொல்கிறேன், பட்ஜெட்டு எல்லா அரசாங்கமும் போடும். அதேமாதிரி எதிர்கட்சிகள் அதில் குறை சொல்லும், இல்லைன்னு சொல்ல. ஒவ்வொரு அரசாங்கமும் போடும்பொழுது அந்த வழக்கமான பட்ஜெட்டு கூட எல்லா துறைக்கும் ஒதுக்குறது நிதி வந்து பியூரோக்ராட்ஸ் தான் போடுவாங்க. பட்ஜெட்டு அதிகாரிகள் மட்டத்தில், நிர்வாகிகள் மட்டத்தில் போட்டுட்டு அதில் அமைச்சர்களோ அரசியல்வாதிகளோ என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சிலது வந்து வாக்குறுதி கொடுப்பாங்கள்ல, அதை எப்படி அதில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு தான் அதுதான் தனி முத்திரை. அது யார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்டாலும் சரி, ஸ்டாலின் போட்டாலும் சரி, எடப்பாடியார் போட்டாலும், ஜெயலலிதா அம்மா போட்டாலும், யார் போட்டாலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் போட்டாலும் சரி, அந்த பட்ஜெட்டில் என்னென்னா உங்களுடைய முத்திரை என்ன பதிஞ்சிருக்குது, அது முக்கியம். இல்லை, இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, அண்ணன் சீர் கொடுக்குறாங்க, 8 கிராம் தங்கம், பட்டு புடவை. இதுங்கிற 8 கிராம் தங்கம்னா அது என்னது? அது தாலிக்கு தங்கம் தானே? இல்லை, 8 கிராம் தங்கம் இல்லை, அதான் அப்படிங்கிறது. தாலி வாங்கிக்கோ இல்லை வேற ஏதாவது வாங்கிக்கோவா? அது இருந்துச்சா இல்லையா? கோபாலகிருஷ்ணன் சொல்லணும் அது என்ன திட்டம்னு. கரெக்டா? தாலிக்கு தங்கம் திட்டம் தானே. கூட ஒரு 50,000 கொடுத்தாங்களே ஜெயலலிதா அம்மா, ஒரு பட்டு புடவை கொடுக்குறாங்க. அந்த 50,000க்கு பதில் பட்டு புடவையா? அப்போ அது யாருடைய திட்டம்? அது எக்ஸிஸ்டிங் திட்டம் சார். கடந்த 5 ஆண்டுகள் தனி முத்திரை படிக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? கடந்த 5 ஆண்டுகள் அந்த திட்டம் செய்யப்படல சார், நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. இல்லை, மறுபடியும் நீங்க தொடங்கியிருக்கீங்க. ரைட்டு, அதுதான் சொல்றேன். அதாவது உங்களுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்றத நான் கேட்குறேன். நான் வந்து அவங்கள வந்து சொல்ல சார், புதுசா ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்துக்குள்ள போக வேண்டாம் அப்படிங்கிறது தானே சார் இந்த அரசுடைய இலக்கு. அவங்க இலக்கு அதுதானே. தேர்தல் வாக்குறுதி மட்டும் கொடுப்போம் கவர்ச்சியா, ஆனா பட்ஜெட்ல போக வேண்டாம், அதுதானே சொல்றீங்க சார். நான் இல்லாததா கேட்குறேன், உங்களுக்கு கவர்ச்சியான திட்டங்களா கேட்குறேன். தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருந்தீங்க, அதில் ஒரு 25% இந்த வருஷம் நிறைவேற்றுறோம், இன்னொரு 25% அடுத்த வருஷம் நிறைவேற்றுறோம், இன்னொரு 25 அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா 25% கூட நிறைவேற்றலையா? அண்ணன் சீர் பண்ணியிருக்காங்க, மாமன் சீர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கொண்டு வந்திருக்காங்கல்ல. நீங்கள் பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னா கூட இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்த விஷயங்களை தானே செஞ்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் வந்தது தானே சார். இளைஞர்களுக்கு 4000 சொன்னேன், 6 கேஸ் சிலிண்டர் சொன்னேன். அந்த 6 கேஸ் சிலிண்டர் எப்போ கொடுப்பீங்க? அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் அனைவருக்கும்
வருடத்திற்கு 15,000 ரூபாய் நிதி உதவி, 45 லட்சம் பெட்ரோல் வரும், 60 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க அரசு பள்ளிகளில். இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பெட்ரோல் நிறுத்தினா சில பெற்றோருக்கு 2 பிள்ளைங்க கூட படிக்கும். அதனால தான் 45 லட்சம். 45 லட்சம் பிள்ளைகளுக்கு கணக்கு போட்டிங்கன்னானே 6,500 கோடி தேவை. அந்த திட்டம் என்ன? விவசாயிகளுக்கு அதே மாதிரி தான். விவசாயிகளுக்கு கடன் மானியம் மட்டும் நீங்கள் சொல்ல. அதே மாதிரி நில உரிமை நில வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு மாதமானால் 15,000, குத்தகைக்கு எடுக்கிற விவசாயிகளுக்கு, கூலி தொழிலாளிகள் அதாவது விவசாய கூலி தொழிலாளிகள் அவர்களுக்கு மாசமான 10,000, வருடத்திற்கு 10,000, நிலம் வச்சிருக்கிறவங்க வருடத்திற்கு 15,000. இதை எப்போ நிறைவேற்ற போறீங்க? நெசவாளர்களுக்கு இன்னைக்கு நெசவு தொழில் எந்த அளவுக்கு நைந்து போயிருக்குது உங்களுக்கு தெரியும். 500 யூனிட் சொன்னீங்கல்ல கைத்தறிக்கு, விசைத்தறிக்கு 1,500 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்போ கொடுக்க போறீங்க? நான் இப்போ கொடுங்கன்னே சொல்லலை, எப்போ கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்கன்றேன். சரி, இப்போ அதுதான். இப்போ அதே மாதிரி நீங்கள் பட்ஜெட்டில் கடந்த ஆட்சி காலத்தில் இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, நியாயமான விஷயம். அதை அதிமுகவும் சொல்லிச்சு, எல்லா கட்சிகளும் சொல்லிச்சு. கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 11 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. சுதந்திர இந்தியாவில் இவ்வளோ கடன் ஆகலை, 70 வருஷம் இல்லாத கடனை இப்போ வந்துருச்சுன்னு சொன்னோமா இல்லையா? இப்போ இந்த வருஷம் நீங்கள் 30% யார் ஸ்டாலின் டேக்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டில் 30% வந்து ஒன்று ஏறி இருக்கணும், அப்படி இல்லைன்னா செலவினங்கள் குறைஞ்சிருக்கணும். 30% குறைஞ்சிருக்கிறதா? 55,000 வருவாய் பற்றாக்குறை, 55,000 கோடி வருவாய் பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,22,00,000 கிட்ட, 1,22,00,000 நீங்கள் வந்து நிதி பற்றாக்குறை. இது கடன் தானே, கடன் தானே ஏறப்போகுது. அப்போது எந்த விதத்தில் நீங்கள் மிச்சம் பிடிச்சிங்க? இப்போ அவர் சொல்கிறாரு பத்திரப்பதிவுத்துறையில் 15,000 கோடி மிச்சமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், பத்திரப்பதிவுத்துறையில் 15,000 கோடி மிச்சமாகும், டாஸ்மாகில் 1000 கோடி மிச்சமாகும்னு கொடுத்துருக்காங்க. இது போல் எல்லா துறைகள்லையும் எதை மிச்சம் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பற்றாக்குறையை வந்து சரி கட்டி கொண்டு வருவீங்க கீழே அப்படின்றது சொல்லணும். இப்போ அரசியல் எல்லாத்துலேயும் இருக்கும், ஆனால் மக்களை கவர்வதால் பார்த்தா அதில் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அப்போது மக்களை கவரக்கூடிய பட்ஜெட்டுன்னு இல்லை இதில். ஏன்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இன்றைக்கி வேளாண் பட்ஜெட்லேயே எடுத்துக்கோங்க. முதல் 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது விஷயம் என்னென்னா, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500, கரும்புக்கு 4,500 டன்னுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது. அதை பற்றி இன்றைக்கி வேளாண் பட்ஜெட்டில் பேச்சே இல்லை. குடிமராமத்து பணிகள் தான் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உயிர் நாடி திட்டம். அந்த குடிமராமத்து பணிகளில் பெரிய அளவில் இந்த விவசாயம். 3வது தான் விவசாய கடன். இது மொத்தமே இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் இல்லை. வேளாண் கல்லூரிகளை பற்றி இல்லை, இது போல் விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் இல்லை அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து பட்ஜெட்டில் நீங்கள் இப்போது மாண்டேசிக் அலுவாலியாக சொன்னீங்க 3 மாதத்தில் அவர் கொடுக்க போகிறாரு. ஆனால் மாண்டேசிக் அலுவாலியாக தான் 2004லேருந்து 2014 வரைக்கும் சீஃப் அட்வைசராக இருக்கும்பொழுது அவர் என்னென்னா 2013 லாஸ்ட்டில் அரிசிக்கு வரி போட்டார். அதுக்கு ஐயா சிதம்பரம் அப்போ இருந்தார். அப்போ கலைஞரோட கூட்டணி. அவரே என்ன சொன்னார், தேர்தல் வரப்போது இந்த நேரத்தில் போய் அரிசிக்கு வரி போடலாமா அப்படின்னு சொன்னப்போ சொன்னார், அரிசி வந்து விவசாய பொருளில் சேராது, ஏன்னா உமியோடு இருக்கிறது தான் விவசாய பொருளாம், உமி நீக்கின அரிசி வந்து விவசாயத்தில் சேராது, அதனால வரி போடுறோன்னு புது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதுதான் இப்போ பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் இதை தான் சொல்லுவாங்க. அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, வரியை இதிலெல்லாம் உயர்த்தலாம், இதிலெல்லாம் விலையை உயர்த்தலாம், இந்த விதத்தில் கூடுதல் வருமானம் வரும் அப்படின்னு. ஆனால் இப்போ நிர்மலா சீதாராமன் போன முறை என்ன செய்தார், நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டியில் அந்த செக்ஷனில் எதுக்கு குறையும் அப்படின்னா, கிட்டத்தட்ட எத்தனையோ பொருட்களுக்கு 18% இருந்ததை 12 ஆக்கி 12 0 ஆக்குனாங்க. அதனால அது வருவாய் குறையும். அதனால் அந்த கணக்கு நீங்கள் போடக்கூடாது. அதுதான் வந்து பொருளாதார முன்னேற்றம் ஒரு பக்கம். நீங்கள் விலைவாசியை ஏற்றி இல்லை வரியை ஏற்றி நீங்கள் பொருளாதாரத்தை ஏற்றிங்கன்னா அது வந்து பொருளாதார வீக்கம், அது வளர்ச்சி கிடையாது. அதனால இவர்கள் வந்து விலைவாசியை உயர்த்தாமல் அதே நேரத்தில் வருவாயை பெருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் ஆராய்ந்தாங்கன்னா, அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியும் ஓரளவுக்கு நிறைவேற்றினாங்கன்னா இவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மற்றபடி விஜய் கிட்ட எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ நம்ம முதலமைச்சர்கிட்ட, அந்த அளவுக்கு மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் என்றால் அது தேர்தலில் பதிலளிக்கும்.